ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 1.25 கோடி திருமண நிதி உதவி வங்கி கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதில் முட்டுக்கட்டை. முதலமைச்சர் ரங்கசாமி விதிக்கும் நிபந்தனைகளே காரணம் என தகவல். திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள். தேர்வு நேரத்தில் பேராசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகை. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுவை தவளக்குப்பத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். மேலும் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பெண்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பேசினார். அப்போது பேசிய அவர், சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை கௌரவிக்கும் விதமாக 78 விதவை பெண்களின் மகள்களின் திருமண நிதி உதவியாக 23.20 லட்சம் ரூபாயும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மணப்பெண்களின் திருமண நிதி உதவியாக 392 பேருக்கு 25,000 ரூபாய் வீதம் 98 லட்சம் ரூபாயும் நிதி தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த நிதி உதவி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற குடும்ப அட்டைகளுக்கு மார்ச், ஏப்ரல் என 2 மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 2,500 ரூபாய் உதவித்தொகையை சேர்த்து மொத்தமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் சத்யமூர்த்தி உட்பட அதிகாரிகள், பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உருவான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணியில் தொடர்வது என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உறுதி செய்தார். இதனிடையே தேர்தல் தேதி அறிவிப்பு நெருங்கி வரும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்காக பலமுறை பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முயன்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை. மேலும் மார்ச் 8ஆம் தேதி புதுவைக்கு வந்த நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க முயன்ற போதும் ரங்கசாமி தரப்பில் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரவில்லை என்றும், இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விதிக்கும் நிபந்தனைதான் காரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நிபந்தனைகளால் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டு வருகிறார். மேலும் வழக்கமாகவே ரங்கசாமி தேர்தல், கூட்டணி, தொகுதி, வேட்பாளர் ஆகியவற்றில் காலதாமதம் செய்வது வழக்கம். அதுபோலவே தற்போதும் அவர் தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வராமல் பாரதிய ஜனதாவை இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆளும் கட்சி கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதிலும் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேராசிரியர்கள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தேர்வு நெருங்க உள்ள நிலையில் பேராசிரியர்கள் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செவிலியர் கல்லூரிக்கு நிரந்தர முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர் மீது அவதூறை பரப்பாதே.
புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகளும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்போது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஆண்டுதோறும் காவல்துறை மூலம் பதிவு செய்யப்பட்ட சாலை விபத்து வழக்குகளின் தரவுகளை சேகரித்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வாரியாக வெளியிட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2020, 2021, 22, 23 என தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் சாலை விபத்தில் 2ஆம் இடத்தில் உள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு மட்டுமே சாலை விபத்துகளில் 149 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவும் சாலை பாதுகாப்பு குழு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று உத்தரவு உள்ளது. ஆனால் அந்த உத்தரவினை யாரும் பின்பற்றுவதில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களில் 256 சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 13 பேர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இதில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் தலைக்கவசம் அணியாமல் சென்றதே உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் IG.V. பிரபாதேவி தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் IG. வீரராகு, திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிர்களுக்கு கிரைண்டரும், 10 மகளிருக்கு மிக்சி, 10 மகளிருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவையொட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்க பணம், 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தனர். இதில் IG. வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரூம் உட்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மகளிர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள எக்குல் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் FLN ஆல் தீம்ஸ் டே ஃபெஸ்ட் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சமக்கிரக சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் SSA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000 ரூபாய்க்கு மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணை கருவிகள் கொண்டு ஆசிரியர் கற்பித்தல் செயலை மேற்கொண்டிருந்தனர். அதனை மாணவர்களை கொண்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் விழா நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழாவில் ஏராளமான பெற்றோரும் வருகை புரிந்து சிறப்பித்தனர். புதுவை பல்கலைக்கழகம் 2022 செப்டம்பர் மாதம் 21 மற்றும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 ஆகிய தேதியில் பல்வேறு பணிகளை நிரப்ப விண்ணப்பம் பெற்றது. தற்போது நிர்வாக காரணங்களால் இந்த அறிவிப்பு மற்றும் விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரத்துடன் கட்டணத்தை திரும்ப பெற கோரி 1 மாதத்திற்குள் உதவி பதிவாளர், பணியாளர் தேர்வு பிரிவுக்கும் பல்கலைக்கழக தேர்வு பிரிவில் இமெயில் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்றும், ஏற்கனவே இறுதி கட்டத்தை எட்டிய பூர்த்தி செய்த பணிகளுக்கு இது பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச மகளிர் தின விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் கொண்டாடப்பட்டது. கூட்டத்திற்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி தலைமை தாங்கினார். மேலும் சிவகுமாரன், கோமதி, கவிதா, சாந்தி, மகளிர் அணி துணைத் தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து சர்வதேச மகளிர் அணி விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சரம் தொண்டு நிறுவன தலைவர் லாவண்யா பேசுகையில், புதுச்சேரியில் RL வெங்கடராமனின் மக்களுக்கான சேவை பாராட்டுக்குரியது என்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் வாசுகி தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த ஹாட் பேக்கை லாவண்யா கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் கொடுத்து கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன், 2026 தேர்தலில் ஒரு பெண் தலைமையில் மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். தொடர்ந்து புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றி பெண்களை விதவையாக்கி உள்ளனர் என்றும், அதிகப்படியான ரெஸ்டோ பார்கள் உருவாக்கி பெண்களுக்கு குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பை உருவாக்கி உள்ளோம் என்று கூறும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மக்கள் வேலைவாய்ப்புக்காக புதுச்சேரி முழுவதும் போராட்ட களமாக மாறி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பது தெரியவில்லையா என்றும், ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், புதுச்சேரியில் பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பதால் அனைத்து பெண்களும் வாக்கு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்றும், அதற்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்றுமே வழிகாட்டியாக இருக்கும் என்று ஆவேசமாக பேசினார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோமதி நன்றி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இளைஞர் அணி அமைப்பாளர் ராஜா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் சிவகாமி, ராஜ்பவன் தொகுதி தலைவர் தாயாரம்மா, மணவெளி தொகுதி தலைவர் தனலட்சுமி, உசுறு தொகுதி தலைவர் காமாட்சி, சரளா, அமலா, உமா, பிரீத்தி, பிரகாஷ், ஃபரீனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் விரிவடைந்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் முத்து தலைமை தாங்கினார். மேலும் செயலாளர் பழனி, கல்யாணமுருகன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் தலைவர் முத்து இயக்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் குறித்து உரையாற்றினார். மேலும் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீராதாரங்களை முழுமையாக தூர்வாரி நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் திடக்கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது என்றும், சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழிற்சாலை மற்றும் IT தொழிற்சாலைகள் திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் எனவும், பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு போன்றவை செயல்படுத்த வேண்டும் என்றும், திருமணம் மற்றும் அரசு விழாக்கள் என அனைத்து விழாக்களிலும் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி பொருட்களை குறைத்து காகிதம் மற்றும் துணிப்பை பயன்படுத்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் தினேஷ்குமார், பிரதீஷ்குமார், முருகவேல், கார்த்திகேயன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,820 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.